இந்தியாவில் காணப்படும் சிவ ஜோதிர்லிங்கங்கள் அந்த அழியாத சிவ ஜோதியின் சின்னங்கள். ராமேஸ்வரம், கோபேஸ்வரம், தேவாதிதேவா, நரகாவைரி, பாபகணேஸ்வரம், முக்தேஸ்வரம், விஸ்வேஸ்வரம், பூர்ணேஸ்வரம், மகாகாலேஸ்வரம், ஓம்காரேஸ்வரம், சோமநாதம், பசுபதிநாத் போன்ற பெயர்களில் இந்தியாவில் வழிபடும் சிவலிங்கங்கள் பரம ஆத்மாவான விஸ்வ மகேஸ்வரத்திற்கு சொந்தமானவை. அந்த பரம ஆத்மாவைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம் என்பதை உணரும்போது உலகளாவிய சகோதரத்துவம் ஒரு யதார்த்தமாக மாறும். சிவனும் மற்றும் சங்கரரும். சிவனை பற்றி நினைக்கும்போது கழுத்தில் பாம்பும் பிறை நிலவும் கொண்ட சங்கரரின் வடிவம்தான் நம் நினைவுக்கு வருகிறது. படைப்பு பிரம்மா மூலமாகவும் பராமரிப்பு விஷ்ணு மூலமாகவும் அழிவு சங்கரர் மூலமாகவும் என்று கூறப்படுகிறது. இறைவனின் இந்த கடமையின் நினைவாகவே சிவலிங்கத்தில் 3 கோடுகள் வரையப்பட்டுள்ளன. மேற்கண்ட வடிவம் சங்கரருடையது அழிவின் வடிவம் என்பதை புரிந்து கொண்டு பரம ஆத்மா வந்து உயர்ந்த இடத்தில் வசிக்கும் பரம ஆத்மாவான பரம இறைவனை தியானிக்க கற்றுக் கொடுக்கிறார். பாரதம் அழிக்கப்படாது, தெய்வீக மதம் மீண்டும் நிலைநாட்டப்படும். இந்த பெரிய அழிவில் ஆத்மாக்கள் அழிக்கப்படாது, மேலும் இயற்கையும் பூமியும் அழிக்கப்படாது. அழிக்கப்படுவது பழைய வீழ்ந்த கலியுகம். அந்த இடத்தில் தெய்வீகங்களின் தூய உலகம் நிறுவப்படும். இந்த அழிவிலும் கூட பாரதத்தின் நித்திய நிலம் இருக்கும். ஆனால் பிரபஞ்சத்தையும் இரவையும் பகலாக மாற்ற இரவின் வடிவத்தில் வருபவர் சிவன். அதனால்தான் இது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. புராண கதைகளில் மறைந்திருக்கும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளும்போது சத்திய யுகம் பிறக்கும். சிவன் மீண்டும் அவதாரம் எடுக்கும் நேரம் இது என்பதை நீங்கள் அறியும்போதுதான் விழித்தெழுங்கள். துவாபர யுகத்தில் தொடங்கி நானும் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற அறிவு எனும் 3 கண்களை எப்போதும் திறந்தே வைத்திருங்கள். அதுதான் சிவராத்திரி அன்று சொல்லப்படும் விழிப்புணர்வு அல்லது கண்களை திறந்து வைத்திருத்தல். இரண்டாவதாக, பரம ஆத்மாவை தொடர்ந்து நினைவில் கொள்ளுங்கள். அதாவது, இந்த உலகில் அலைந்து திரிந்த மாசுபட்ட மனதை பரம ஆத்மாவில் வைத்து அதை தூய்மைப்படுத்துங்கள். அதுதான் உண்மையான விரதம். பகவான் மற்றும் பாரதத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் விழித்தெழுந்து எழ வேண்டிய நேரம் இந்த மகா சிவராத்திரி. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.